போது அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கி இருக்கக்கூடிய வெளிநாட்டு நபர்களை வெளியேற்ற கோரி தாக்கல் செய்ய வழக்கில் மாநில அரசுகளுக்கு நாடு கடத்தும் அதிகாரம் உண்டு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். பாகிஸ்தான், வங்கதேசம், மியான்மர் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்களை வெளியேற்ற கோரி மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி SM சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தமிழகத்தில் 40 பாகிஸ்தானியர்கள் தங்கியுள்ளனர். இவர்களில் 16 பேர் நீண்ட கால விசா பெற்றுள்ளனர். 24 பேர் நீண்ட கால விசா கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். இவர்கள் மத்திய அரசின் செல்லுபடியாகும் விசாவின் கீழ் தமிழகத்தில் தங்கியிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் பதிவு அதிகாரியான மாநகர காவல் ஆணையர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு இதை முறைப்படுத்த அல்லது அவர்களை நாடு கடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு குற்றங்கள் ஈடுபட்ட வெளிநாட்டவர் மீது 65 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் தற்போது மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 95 பேர் தங்கியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சிறப்பு முகாமில் இலங்கை உட்பட அனைத்து வெளிநாட்டினரையும் அவர்கள் தொடர்பான வழக்குகள் முடியும் வரை தங்க வைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் என இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் விவரங்களை தொடர்பாக வெளிநாட்டினர் சட்டம் மற்றும் பாஸ்போர்ட் சட்டப்படி சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினரை நாடு கடத்தும் அதிகாரங்கள் மாநில அரசுகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டிருந்தது. இதனையடுத்து நீதிபதிகள் மத்திய அரசு பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 3 வார காலத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.